அனுப்பினீங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுதும் வார்த்தையின் சாட்சிகள் உம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து புறப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய பலம் கொடுத்து நடத்தும்படியாமா செபிக்கிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். எஸ், கொலேசியர் 1:9 எனக்காக எடுத்தவங்க வாசிங்க. கொலேசியர் 1:9 இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் ஜெபம் பண்ணுகிறோம். இதான் ஒரு உண்மையான ஊழியனுடைய ஏக்கம், ஒரு உண்மையான அப்போஸ்தலனுடைய ஏக்கம் அதான், ஒரு உண்மையான சபையினுடைய ஏக்கம் அதான். இதை நாங்கள் கேள்விப்பட்ட நாள் முதல், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், கேள்விப்பட்ட நாள் முதல், and to ask that you may be filled with the knowledge of His will in all wisdom and spiritual understanding. Spiritual understanding, knowledge, wisdom, understanding, knowledge, wisdom, understanding. சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு, ஞானம், உணர்த்தப்படுதல். அறிவு, ஞானம், உணர்த்தப்படுதல். இந்த ஞானமும் அறிவும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து வருகிற வரங்கள். 1 கொரிந்தியர் 12:8 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:8. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். வேறொருவனுக்கு அப்படின்னு இருக்கு, ஆனாலும் ஞானமும் அறிவும் ஒன்றாய்தான் கிரியை செய்யும். ஆமென். நீங்க 7 ஆவிகளும் அவர் மேல் தங்கியிருப்பார், சபை மேலே தங்கியிருப்பார். ஏசாயா 11:2 நாம் பார்க்கிறோம். ஞானத்தை அருளும் ஆவியையும் உணர்வையும் ஞானம், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்ட், ஆலோசனை, கவுன்சிலிங், ஸ்ட்ரெங்த், அறிவு, நாலேஜ், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் fear of God, அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவி, spirit of God. 7 eyes. ஆமென். அந்த 7 eyesல 3 காரியங்கள் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறது. இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிட், இம்பார்ட்டன்ட் கிஃப்ட்னா அந்த 3 கிஃப்ட் எதெல்லாம்? நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங். நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங். இந்த நாலேஜும் விஸ்டமும் ஒன்றாய் தான் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். எஸ், அவர் அறிகிற அறிவு எல்லாமே அதிலிருந்து தான் வரும். சரி, அப்போது இயேசு கிறிஸ்து மூலமாய் கிறிஸ்துவ குடும்பத்திலே ஒருவன் மறுபடியும் பிறக்கும்போது அவனது ஆவிக்குரிய மெச்சூரிட்டி, அதாவது அந்த மெச்சூரிட்டினா என்னதுமா, தேற்றப்பட்டு வருகிறது. குழந்தையாக இராமல் மெச்சூரிட்டியில் வருகிறது. மெச்சூரிட்டினா என்னது? முதிர்ச்சி. மெச்சூரிட்டி முதிர்ச்சியில் வர்றது. ஆமாம், அது அப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி அவனுக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி கர்த்தர் கிவன் கொடுத்தாச்சு, அதிலிருந்து தான் உங்களுக்கு வரங்கள் கொடுத்தாச்சுன்னா, நீங்கள் டங்ஸ் கிஃப்ட் இருந்துச்சுனாலே நீங்கள் நினைப்பீங்க எனக்கு வெறும் டங்ஸ் தான் இருக்குன்னு. இல்லை, நான் சொன்னது போல் 7 ஸ்பிரிட்ஸும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஞானத்தையும் உணர்வையும் அறிவையும் ஆலோசனை எல்லாமே உங்களுக்குள்ளே வந்தாச்சு. அது அந்த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அது பக்தி விருத்திக்காக கொடுக்கப்படுகிறது. எப்பெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரக்காக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் அது பக்தி விருத்தி அடைமுடியாக தந்து உங்கள் இன்ஜினை ஓட வைக்கும். உங்கள் நின்றுட்டுருக்கிற அந்த இன்ஜினை ஓட வைக்கிறது தான் அந்த டங்ஸ் கிஃப்ட். அந்த டங்ஸ் கிஃப்ட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. 7 கிஃப்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அது மெச்சூரிட்டியாக நீங்கள் அது வரும் பொழுது அறிந்து கொள்ளப்பட்டு, இப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது அறியப்பட்டபடியே அறிந்து கொள்ளுவேன். அதே நபர் தான், அதே ஆள் தான். இப்போ குறைந்த அறிவுள்ள இருக்கும்போது, லெஸ் மெஷரில் இருக்கும்போது உங்களால் அறிய முடியாது. நீங்கள் அறியப்பட்டபடியே அறியறதுக்கு ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும்.
ஆமென். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க, அவருக்குள் நீங்கள் அவர் மேலும் சரி படிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரண உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். And you are complete in him. புரியுதா? You are complete in him. இந்த மெச்சூரிட்டியில் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அவருக்குள்ள பரிபூர்ணமாக இருக்கிறீங்க. கம்ப்ளீட் அவருக்குள்ள. இப்படி தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்கிறாருல 2 கொரிந்தியர் 5:17. ஆமாம், நீங்கள் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, எல்லாம் புதிதாயின, பழையனெல்லாம் ஒழிந்து போயின, பழைய காரியங்கள் எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட் இன் ஹிம் ஆல் திங்ஸ் ஆர் நியூ. எல்லாம் புதுசு. அவர் புதுசுனாலே அவர் நல்லதுன்னு தான் பார்ப்பார். ஒவ்வொன்றும் நல்லது தான் பார்ப்பார். அவர் பார்வைக்கு தவறாகவே தெரியாது. உங்களுக்குள்ளே புது காரியங்கள் வர அவைகள் பலவீனமாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே அவைகள் நல்லதாய் காணப்படும். எஸ், ஹல்லேலூயா. அதனுடைய மெயின் 3 ஃபார்முலா தான் நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங். இதை நீங்கள் நல்ல கவனத்தில் கொள்ளணும். இங்கே கவனமாக வசனத்தை கவனிங்க. நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், அறிவு, ஞானம், உணர்த்துதல். God wants us to know His will. இதனுடைய அடுத்த அளவு எங்கே போகுதுன்னா அவருடைய சித்தத்தை அறிகிறது. ஒரு காரியத்தில் இந்த 3 உங்களுக்குள்ளே இருக்கும்போது அவருடைய சித்தத்தின் மேலே நீங்கள் அதிக வாஞ்சியாக இருப்பீங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். The God of our fathers has appointed you to know his will. மைக் இருக்கா உங்ககிட்ட? மைக்கில் படி. அப்போ ஆம்பிளிஃபையர் வெர்ஷன். பேட்டரி கொடுங்க. And he said, the God of our fathers has appointed you to know. God of our fathers na யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் தான். Fathers, God of our fathers. நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள்னு பிசாசு சொல்லிச்சு பார்த்தீங்களா? திரியேகத்தின் தேவனை தான் சொல்லுது. அவங்கள போல நீங்கள் மாறுவீங்க. God of fathers. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய சகல சித்தத்தின்படியையும் நீங்கள் நடப்பதற்கு. ஆமென். எஸ். எபேசியர் 5:17 பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படின்னா, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொண்டு ஜெபிப்பீங்க. இந்த காரியத்தில் ஜெபிச்ச காரியம் நடக்கலை, அப்போ கர்த்தர் சித்தம் இல்லை. கர்த்தர் எனக்கு எப்படியும் இந்த சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுப்பார். இது நடக்கலை, நான் நடக்கும்னு நினச்சேன், நல்ல எண்ணத்தில் தான் நினச்சேன், நல்ல எண்ணத்தில் தான். நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, நல்ல எண்ணத்தில் செஞ்சேன், நல்ல எண்ணத்தில் பண்ணேன், அது நேசித்து பண்ணேன், ஆனால் நடக்கலை. ஸோ கர்த்தருடைய சித்தம் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன். கரங்களை வைத்துங்களேன், நான் வெயிட் பண்ணுறேன், அடுத்த காரியத்துக்கு நான் வெயிட் பண்ணி இருக்கிறேன். அப்போ அந்த 3 உங்களுக்குள்ளே அது இருக்கணும். என்னதெல்லாம்? நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்ட். இந்த 3 உங்களுக்குள்ளே இருக்கணும். இதுதான் இன்றைக்கு இதனுடைய அர்த்தம். என்னென்னா ஆவிக்குரிய பகுத்தறிதல். ஆவிக்குரிய புரிதல் இருக்குது, ஆவிக்குரிய பகுத்தறிதல். ஆவிக்குரிய பகுத்தறிதல்னா ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னா லேர்ன் அண்ட் திங்க்னு போட்டிருக்கு டிக்ஷனரியில். லேர்ன் அண்ட் திங்க்னா கற்றறிந்து சிந்திப்பது. உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, கர்த்தர் பேசுகிறாரோ அதை சிந்திக்கிறது. இந்த வார்த்தையை ஏன் எனக்காக இருக்கக்கூடாது? இந்த வார்த்தையை ஏன் நான் எடுக்கக்கூடாது? பேதுருவிட்ட 2 பாட்டில் இருக்குது பாருங்கள். the word of God came. என்ன வருது? ஆழத்தில் வலையை போடு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறான்? ராமுழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் நடக்கலை. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறான்? நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், வில். இந்த 3 ஒன்றா சேர்ந்து அவனுக்குள்ளே பேச வைக்குது. அதே கேட்ட வார்த்தையை தான். இன்டெலிஜென்ஸ் ஸ்பீக். இன்டெலிஜென்ட் இமேன். எஸ், த இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறது? ஸ்பிரிச்சுவல். இதுதான் ஜெயத்தை கொடுக்கும்.
இதுதான் அங்க ரேமாவா மாறும். சொல்றான் பாருங்க, ஆயிலும் ஒரு வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங். வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டேன், ஞானமா செய்கிறேன், அறிவோட செய்கிறேன். எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு அதிசயம் நடக்கணும், அப்பவே நடக்கும், அப்பவே நடக்கும். நீ செக் பண்ணி பாருங்க. இந்த 3 ஃபார்முலாவை இந்த மாசத்துலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங். விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. வரும் ஃபெயிலியர், வரும் ஃபெயிலியர், வரும் ஒரு காரியத்தில் ஃபெயிலியர் வரும். ஆமென். பிகாஸ் நமக்குள்ளது இல்லை. தேவன், நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆல்ரெடி நீங்கள் ரசிக்கப்படும் போது இட்ஸ் கிவன், கொடுத்தாச்சு உங்களுக்கு. இது கொடுத்தாச்சு. கொடுத்ததுலேருந்து நீங்கள் எடுத்துக்கணும், கொடுத்ததுலேருந்து நீங்கள் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஆமென். பிரைஸ் காட். எஸ், நான் வேகமாக வருகிறேன். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில், எஸ், லூக்கா 22ஆம் அதிகாரம், இல்லை, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள். என்ன மெய்தான் ஆண்டவரே? எதுக்கு மெய்தான் சொல்றாவ? அதுக்கு முந்தின வசனத்தை வாசி. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்கிறார். ஆண்டவர் சொல்றார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. என் மக சுகமாக இருக்கணும் ஆண்டவரே, சுகமாக விரும்புகிறேன், அவளுக்குள்ள சில ஈவில் இருக்கு, அது மாறணும், அதுக்காக வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்லன்னு சொல்றாரு. அப்ப அவ என்ன சொல்றா? அடுத்த வசனத்துல அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஆமென். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் தகுதி இல்லை தான். என் மக நாய்க்குட்டினா நான் நாய் தான். நான் சிறைவேலர்களுக்கு நான் அருவருப்பானவ தான். நான் சிறைப்பேணிக்கியா, நான் தீண்டத்தகாதவள். நீர் யூதனுக்கு தான் வந்தீர், இஸ்ரவேல் தான் வந்தீர், இல்லைன்னு சொல்ல வரல. பிள்ளையின் அப்பம் இஸ்ரவேலுக்குரியது தான். அவங்கெல்லாம் டேபிளில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அதிலிருந்து கீழே விழும்ல. நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங் உம்மாலே கூடும். கீழிருந்து விழுகிறத, குப்பையில் தானே போகுது, கீழிருந்து விழுந்து எங்கே போகுது? அவன் பாட்டுக்கு குப்பையில் தள்ளி விட்டு போயிடுவான். அதை நான் எடுத்து என் பிள்ளைக்கு கொடுப்பேன். கரங்களை வைத்துங்க. ஆமாம், அதை எடுத்து நான் பிள்ளைக்கு கொடுப்பேன். நீ என்ன நாயின்னு சொன்னாலும் சரி, என் பிள்ளைய நாய்க்குட்டின்னு சொன்னாலும் சரி, நீ எப்படி என்ன லீஸ்டான்னு நினச்சாலும் சரி, ஆண்டவர் நினைக்க மாட்டார். அவள் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஒரு வசனத்தை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் கர்த்தர் உங்களுக்கு அதுக்கேற்ற அறிவையும் ஞானத்தையும் தந்து பேச வைப்பார். அவர் அப்படி நினைக்கல. ஆண்டவர் யாரையாவது நாய் நினைப்பாரா? நாயின்னு சொல்லுவாரா? நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னது ஒரே ஒரு கூட்டத்தில், அது வேற. ஆனால் யாரையுமே சொல்ல மாட்டார். அது பழைய ஏற்பாட்டில் அது கூட சொன்னது. சரி, அது புதிய ஏற்பாட்டிலையும் சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறார். அதில் போல வேகமாக வர்றேன். அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு முதலாவது ஆவிக்குரிய அறிவு ரொம்ப முக்கியம். அறிவு முக்கியம். அடுத்தது, அதான் நான் சொன்னது, நாலேஜ். அடுத்தது, முதல் பாவத்தை செய்ய பிசாசு ஏவாளை பயன்படுத்திய போதே இந்த தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களில் இருந்து தான் அதை என்ன செய்தான்? அது திசை திருப்பும்படியாக அந்த பேச்சை வச்சு தான் அவன் திசை திருப்பினான். ஆமென். இதை அவன் தவறாக பயன்படுத்துகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பார்த்தீங்களா? ஆமென். இது ஒரு உலக நாலேஜ், ஒரு உலக விஸ்டம், உலக அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரீ ஆஃப் நாலேஜ். உலகமும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ஃபார்முலாவை வச்சு சில காரியத்தை நம்மோட கூட பேசும். ஆமென். அறிவா யோசி, அறிவா சிந்தி. சபைக்கு போ, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம், உங்கள் சத்தியத்தை படிக்கிற, வேதத்தை வாசிக்கிற எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீ கொஞ்சம் அறிவாக யோசிக்கணும். உலகம் சொல்லும்
ஆமென். புத்தியாக யோசிக்கணும், புத்தியாக இருக்கணும். ஆமென். புரியுதா? ஆமென். அது எதிலிருந்து எடுத்து கொடுக்குது? எதிலிருந்து சாப்பிட சொல்லுது? நாலேஜிலிருந்து சாப்பிட சொல்லுது. எதுலேருந்து சாப்பிட சொல்லுது? தேவன் எதை விலக்கி வச்சிருக்கிறாரோ அதிலிருந்து எடுத்து கொடுக்குது. தேவன் விலக்கி வச்ச எதையுமே நம்ம தொடக்கூடாது. தேவன் விலக்கி வச்ச எதையுமே தொடக்கூடாது. தேவன் விலக்கி வச்சது தான். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல, தேவன் விலக்கினது தான். ஆனாலும் அதை அவ எப்படி எடுத்துக்கிறா பார்த்தீங்களா? ஆமென். அங்கே தான் அந்த வார்த்தை அவ எப்படி எடுத்து அறிவா ஞானமா உணர்த்துதலா பேசுகிறா. கர்த்தர் அதை அப்படியே அக்ரி பண்ணுறார், கர்த்தர் அதை அப்படியே ஆமோதிக்கிறார். ஆனால் ஏவாளுக்கு அந்த பக்குவம் கிடையாது. இதே ஆதாமுக்கிட்ட அதை பேசியிருந்தான்னா ஆதாம் பக்குவமாக டீல் பண்ணியிருப்பான். இந்த சிறப்பெணிக்கு எஸ்திரி டீல் பண்ண மாதிரி பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே அவன்கிட்ட போலது யார்கிட்ட போச்சு? ஏவாள்கிட்ட போச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அறிந்து கொள்ளுகிறதுல இந்த ஃபார்முலாவை நீங்கள் அறிஞ்சுக்கணும். நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்ட். அப்போது தேவனிடத்திலிருந்து நமக்கு வரும் தூது அல்லது கட்டளை ஜீவன் சம்பந்தமாகத்தான் இருக்கும். லைஃப், நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். உங்கள் வார்த்தையை அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டுறாது. உங்கள் லைஃபுக்கு அது பிரயோஜனம். நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்ச வார்த்தை, மாம்ச அறிவு, மாம்ச புரிந்து கொள்ளுதல், மாம்ச ஞானம், உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக அது குப்பை. அதைத்தான் கொண்டு வந்து பிசாசு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில செட்டிங்ஸை பண்ணி வந்து கொடுக்குது. இதை எப்படி செய், இதை அப்படி பண்ணு, இதை எப்படி பண்ணு, இதை எப்படி பண்ணு, நல்லாயிடலாம், தேறிடலாம், அப்படி வந்துடலாம். ஆமென். தட் ஃபார்முலா. ஓகே. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஸோ சாத்தான் அறிவு சம்பந்தமாகத்தான் ஆவிக்குரிய பிள்ளைகளை சோதிப்பான். இதுக்கு இயேசுவும் விதிவிலக்கல்ல. மத்தேயு இந்த சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 1ஆம் வசனத்தில் இருந்து இயேசு எப்படி சோதிக்கப்பட்டார்? அவருக்கு பசி உண்டாயிற்று, அவருக்கு பசி உண்டாயிற்று. தர்ஸ்ட். உங்கள் ஆவிக்குரிய தாகம், உங்கள் ஆவிக்குரிய காரியத்தினுடைய தாகம் எல்லாத்தையும் பிசாசு பார்த்து வச்சுருப்பான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஃபீடு என்ன? அதை தொடர்ந்து டேஸ்ட் பண்ணணும், அதை தொடர்ந்து ஓடணும், அதை தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். அதே போல் நீ தொடர்ந்து தேட, நல்ல காரியங்களை தேட எப்போ விழிப்பா, அதுக்கு தான் செக் வைப்பான். அப்போ தான் இந்த 3 ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தர் என்ன சொல்கிறார்? அது அறிவு, அது முதல்ல ஞானமாக, அது கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ அந்த கர்த்தருக்கு பயந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தை நமக்கு ஞானமாக வரும், அறிவாக வரும். ஆமென். நாலேஜாக வரும், ஸ்பிரிச்சுவல் நாலேஜாக வரும். அடுத்தது எப்படி வரும்? அண்டர்ஸ்டாண்டாக வரும், உணர்த்தப்பட்டு வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பேசினா, மலையை பார்த்து பேசினா சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். ஓகே. அப்போ இயேசுவின் பதில் எப்படி இருந்ததுன்னா ஆவிக்குரிய சத்தியத்தின்படியாக இருந்தது. இட் இஸ் ரிட்டன். ஆமென். திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். நல்லா கவனிக்கணும். எழுதியிருக்கிறதே. இது எதை குறிக்குது? ஆவிக்குரிய அறிவு. எழுதியிருக்கிறதே, இது எழுதியிருக்கிற ஒன்றை எப்படி நீ மாற்றுவ? இப்படி தான் எழுதியிருக்குது. வசனம் இப்படி தான் சொல்லுது. 1000 பேர் 1000 சொல்லலாம். வசனம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, அதைத்தான் பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். வசனத்தின்படி ஒரு காரியத்தையும் செய்யணும். இந்த வசனத்துக்கு மாறாக எதையும் செய்யக்கூடாது. வசனத்துக்கு மாறாக எதையுமே செய்யக்கூடாது. சரி, நம்ம வார்த்தைக்கு வருவோம். கொலோசியர் 1:9 என்ன சொல்லுகிறது? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். முதலாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபிக்க, நடக்க, ஊழியம் செய்ய நமக்கு தேவை ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜென்ம ஸ்வாபமான மனுஷனோ ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். நோ கரெக்ட் தான். ஜென்ம ஸ்வாபமான மனுஷன். ஆதாம் யாரு? ஆதாம் என்ன ஸ்வாபம் உள்ள மனுஷன்? ஜீவஸ்வாபம் உள்ள மனுஷன். கர்த்தருடைய ஜீவ சுவாசத்தை டைரக்டாக
சபையில் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வார்த்தையை கேட்டுட்டு போகிறீங்கன்னா, நீங்கள் வசனத்தின்படி சபையில் பலிபீடத்திலேருந்து வருகிற வார்த்தை உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறாருன்னா, பேதுருக்குன்னு பர்டிகுலராக பேசும்போது ஜஸ்ட் காட் சே ஆழத்தில் வலைய போடு, அவ்வளோதான். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்னது? ஆழத்தில் வலைய போடு. அதுக்கு ரிப்ளை எப்படி இருக்குது? முழுவதும் பிரயாசப்பட்டுட்டான், ஒன்றும் ஆகப்படலை, கர்த்தர் அப்படின்னு இருப்பார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு அவனுக்குள்ள என்ன சுவாபம் இருந்தது? ஜென்ம சுவாபம். அடுத்த செகண்டே அந்த ஜென்ம சுவாபம் எங்கே போனது? இந்த நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகிறது. பேதுரு இதே ஃபார்முலாவில் தாங்க கடைசி வரைக்கும் நடந்தான். ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை பெற வரையிலும் இதுதான். இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறேன் சபையில். இந்த ஜென்ம ஸ்வாபம் உள்ளவங்க என்னதான் ஆவிக்குரிய ஸ்வாபம் அவங்க மேலே வந்து டேஷ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஸ்ட்ரக் மைண்டில் வரும்போது அதிலேயே தான் நிற்பாங்க. நான் பார்த்துருக்குறேன், நூல் பிடிச்ச மாதிரி கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. பேதுரு கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக், ஃபஸ்ட்டு அவனுக்குள்ள ஜென்ம ஸ்வாபம் தான் வெளிப்படும். இல்லை ஆவிக்குரிய ஸ்வாபம் வெளிப்படும், அடுத்தது ஜென்ம ஸ்வாபம் வரும். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஆவிக்குரிய ஸ்வாபம். கொஞ்ச நேரத்தில் என்ன சொன்னா? நீ சிலுவைக்கு போகக்கூடாது, உமக்கு இது நேரிடக்கூடாது. இது என்ன ஸ்வாபம்? மாம்ச ஸ்வாபம். இதே தான். ஸோ தேவன் உங்களுக்கு நீங்கள் நல்ல கேளுங்க, கர்த்தர் வந்து மாற்றிலாம் பேச மாட்டார், மாற்றிலாம் உங்களுக்குள்ள செட்டிங்ஸை பண்ண மாட்டார். கர்த்தர் ஒரு தரம் சொன்னால் நீங்கள் 2 தரம் கேட்கணும். நான் தான் சொன்னேன், இதனால தான் நிறைய பேருக்கு 10 வருஷம் 5 வருஷம் பேக் ஸ்லைடிங்கில் போகுது. ஆசீர்வாதங்கள் திரும்ப பின்னாடி போகுது, பின்னாடி சுற்றுது. சூரிய பாகை பின்னாடி திரும்புது. போ ஆமென். எசேக்கியேலுக்கு ஆயுசு நாட்களுக்காக பின்னாடி திரும்பிச்சு. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி திரும்புது. ஆமாம், 15 வருஷம் பின்னாடி திரும்பிச்சுன்னா என்ன கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இத்தனை வருஷம் சபைக்கு வந்து ஆச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஒரு நன்மையும் இல்லையே. நீ என்ன ஸ்வாபத்தில் சபையில் உட்கார்ந்துருக்கிற? ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஜென்ம ஸ்வாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். ஏற்றுக்கிட்டு ஜெபிக்க மாட்டான், ஏற்றுக்கிட்டு எழுந்திருக்க மாட்டான். அந்த ஸ்பிரிட் அவனை தூக்கி நிறுத்தினா கூட அப்படியே படுத்துருவான். ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளலாம். அது ஒரு மூட்டை ஒரு 10 கிலோ தங்கத்தை கொண்டு வந்து படுக்கையில் வச்சுட்டு வைங்க, எலும்பு செவிச்சு பெற்றுக்க அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு தூக்குன கைதான். ஆமென். எஸ், ஆமென். ஏற்றுக்கொள்ளலாம். ஸ்பிரிச்சுவலுக்கு வா. நீ முதல்ல கர்த்தர் முதல்ல அவனுக்கு அவ்வளோ மீன் நிறைய கொடுத்துருந்தானா என்ன நடந்திருக்கும்? எடுத்துட்டு அப்படியே போயிருப்பான். அப்போ கூட பாருங்க, அடுத்த நாள் ஹி மெண்டிங் த நெட்ஸ், வலையை பின்னிட்டு இருக்கிறான். எதுக்கு? டபுள் ட்ரிபிள் வேணும். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், ஃபாலோ மீ. எல்லாத்தையும் விட்டுட்டேன் பென்சில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்சல். அப்பவும் பாருங்க, ஜென்ம சுவாபம் தான் முதல்ல. அப்பவும் ஜென்ம சுவாபம் தான். எல்லாத்தையும் விட்டுட்டு பின்சல்னு சொல்லும்போது அந்த சுவாபம் என்ன போயிடுது? நமக்குள்ளே இது வரும். ஃபஸ்ட்டு வரும், தலை தூக்கும். யார் மூலமாவது வரும். கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணணும். உங்களுக்குள்ளே அந்த நாலேஜ், அதுதான் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை. ஏவாளுக்குள்ளே என்ன சுவாபம் இருந்தது? பிளாங்க். ஜென்ம சுவாபம், ஜஸ்ட் ஒரு எந்த இதுவுமே இல்லை, அப்படியே பிளாங்காக இருந்துச்சு. ஆதாம் கூட பேசி ஸ்பிரிச்சுவலோடைய பேசி அந்த ஜென்ம சுவாபம் மாற அதான் சொல்கிறது. சபையில் பலவீனமாக வர்றவங்க தனி ட்ராக்கில் போகாதீங்க. இட்ஸ் அ வெரி டேஞ்சர். சபையில் பலவீனமாக வர்றவங்க தனி ட்ராக்கில் போகாதீங்க. உங்களை நடத்துகிற நடத்திப்புக்காரங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் அவங்க கையில் அந்த அபிஷேகத்தை கொடுத்துருப்பார். அந்த கைடன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா சரியாக வரும். இல்லைன்னா உங்கள் ஜென்ம சுவாபம் தான் அந்த இதில் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களால் ஸ்பிரிச்சுவலில் ஓடவே முடியாது. ஏவாள் மாதிரி தான் ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்பீங்க. என்ன பேசுறது, என்ன செய்கிறது, எதையா ஒன்று சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுற மாதிரி வந்துடும். இட்ஸ் வெரி டேஞ்சர். ஆமென். ஜென்மஸ்வாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறபடினால்.
ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்க, அறிவு சம்பந்தமாக ஸ்பிரிச்சுவல் நாலேஜில் சம்பந்தமாக அதை ஆராய்ஞ்சு நிதானிக்கணும். என்கிட்டயே சொன்னாரா, கர்த்தர் சொல்லலையே, என்கிட்ட பேசலையே, ஒருவேளை என் கணவர்கிட்ட பேசியிருப்பாரோ. ஏவாள் கணவர்கிட்ட பேசியிருப்பாரோ, அவர்கிட்ட போய் கேட்கலாம். வேதத்தில் எங்கேயும் சொல்கிறதுக்கு எங்கேயாவது இருக்கா? சொன்ன உடனே எதையுமே யார் சொன்னாலும் உடனே ஏற்றுக்காதீங்க. உங்கள் ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்குள்ளே கொண்டு வாங்க. அது ஜென்ம சுபாவமான நாலேஜ், ட்ரீ ஆஃப் நாலேஜ், ட்ரீ ஆஃப் நாலேஜிலேருந்து வர்றது அது எடுக்காதீங்க. ட்ரீ ஆஃப் லைஃப்லேருந்து வர்றதை எடுங்க. தேவன் 2 விருட்சத்தை உண்டாக்கினார். ஒன்று ட்ரீ ஆஃப் நாலேஜ், ஒன்று ட்ரீ ஆஃப் லைஃப். பிசாசு புசிக்க சொன்னது என்ன? தேவன் புசிக்க சொன்னது எதை? எல்லாவற்றையும் எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ். பிசாசு புசிக்க சொன்னது எதை? ட்ரீ ஆஃப் நாலேஜ். மற்ற எல்லாத்தையும் புசிக்காத ட்ரீ ஆஃப் நாலேஜ். புரியுதா? இதான் இது அறிகிற அறிவு ஆதாமுக்கு இருந்தது. அதனால தான் அது ஆதாம்கிட்ட போல. ஓகே, இனி நான் நிதானிச்சு அறிவேன் அப்படின்னு சொல்லி இங்கே உஷாராக இருக்கணும். பிரைஸ் காட். ஓகே, அப்போது பிகாஸ் தே ஆர் ஸ்பிரிச்சுவல் டிசைன், ஆவிக்கேற்ற பகுத்தறிதல். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1 அதிகாரம் 5 அதிகாரம் 14 வசனம். எபேசியர் 5 அதிகாரம் 14 வசனம். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருக்கும். This is the spiritual senses. புரியுதா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சென்சஸ், ஸ்பிரிச்சுவல் சென்சஸ். அதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். ஒரு ஷாக் அடிக்குதுன்னா, ஒரு எர்த் அடிக்குதுன்னா, அப்படி லேசாக கை வச்சாலே தெரிஞ்சிடும். லேசாக அடிக்குது, அப்போ போக போக அடிக்கும். சென்சஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. லேசாக அதில் இது இருக்குது. ஸோ அதை நீங்கள் உணர்ந்துக்கணும். ஸோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆதாம் ஏவாளுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வர வேண்டும் என்று தான் தேவன் நினைத்து வைத்திருந்தார். ஆனால் அதற்குள் பிசாசு நாலேஜை கொண்டு ஏவாளை புசிக்கும்படியாக செய்து அவள் கண்களை என்ன செய்துட்டான்? திறந்துட்டான். உலக கண்கள், உலகக்குரிய காரியங்களை திறந்துட்டான். இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தான். சபைக்குள்ளே வந்தும் அவங்களுக்கு என்ன கமாண்டு கொடுக்குறாங்களோ அதை செய்கிறதே இல்லை. லைஃபுக்குள்ளே வர்றதே இல்லை. அவங்க அதில் போராடினாலும் கூட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நாலேஜுக்குள்ளே உள்ளே போயிடணுன்னா நாலேஜ் கண் திறந்துடும். நாலேஜ் கண் திறந்துட்டா அவங்களுக்கு எல்லாமே எப்படி தான் தோணும்? சபையில் சொல்கிறதெல்லாம் பைத்தியமாக தோணும். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஸ்பிரிச்சுவல் போய் ஜென்மஸ்வாபம் வந்துருச்சு. ஜென்மஸ்வாபம்னா என்னது? நேச்சுரல் ஸ்வாபம். ஆதியில் கொண்டிருந்த ஸ்வாபம், ஆதியில் இருந்த ஸ்வாபம், பழைய 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 ஜீவியம், பழைய ஜீவியத்தினுடைய ஸ்வாபம் அது வந்துடும். கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் மீண்டும் அந்த மனுஷனை எடுத்து போட்டு வச்சுப்போம். ஜென்ம ஸ்வாபம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள பழைய ஸ்வாபம் வருதுன்னு அர்த்தம். பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய தூஷணம் வருதுனாலே கேர்ஃபுல். நீங்கள் நாலேஜில் தான் நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆவிக்குரிய அறிவுக்கு முன்னாலே நமக்குள்ளே இருக்கிற ஜீவ சுவாசம் நம்மை ஆவிக்குரிய உணர்வுக்கு நேராக நடத்தும். அது முக்கியமான ஒரு காரியம். ஆமென். அடுத்தது நான் என்ன சொன்னேன்? இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வரணும்னா நமக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன், ஆவிக்குரிய உணர்தல். 2 ராஜாக்களில் பாருங்கள், 4 அதிகாரம். இந்த நான் சொன்ன பாருங்கள், இந்த 3 கம்பைனாக வருங்க. நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்ட், உணர்தல். இந்த 3 கம்பைனாக வரும். இந்த ஆவிக்குரிய புரிதலிருந்து நீங்கள் ஜெபிக்க ஒரு காரியங்கள் உங்களுக்குள்ளே வர சபைக்கு வர இந்த 3 உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த 3 குறித்து தான் நீங்கள் சாட்சியே சொல்லணும். உங்கள் சாட்சியிலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்குள்ளே இந்த 3 கிஃப்ட் இருக்குன்னு. என்ன சொன்னேன்? நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங்,
விஸ்டம். நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அந்த நீங்கள் 9ஆம் வசனத்தில் பாருங்கள். அவன் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பார்த்தீங்களா? கணவர் யாரு? ஜஸ்ட் யாரு? நேச்சுரல் மேன். கணவர் யாரு? ஜஸ்ட் நேச்சுரல். நாபால் இல்லை. இந்த சுனேமியாளுடைய வீட்டுக்காரன் இட்ஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல். நீங்கள் எப்படி கூட செயல் பண்ணலாம். நீங்களோ உங்கள் வீட்லேயோ உங்கள் பிள்ளைகளிடத்துலையோ உங்ககிட்ட இருக்கிற நாலேஜ் பிள்ளைகளோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன கர்த்தர் தோன்றாரோ அதுதான் நிச்சயம். அது கர்த்தர் நடப்பித்தே தீருவார். ஆமென். இதுதான் உண்மை. இப்படி தான் இந்த மெச்சூரிட்டி வரணும். பிள்ளைகள்கிட்ட பக்குவமாக சொல்லணும். இல்லை, நம்மிடத்தில் வருகிறவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவர் ஒரு உண்மையான ஊழியம் செய்கிற தேவ மனுஷன். அவர் நம்ம இடத்துல வர்றாரு, வந்து போகிறாரு. அவர் இங்கே வந்தால் தங்குறதுக்கு அவருக்கு ஒரு மேலே அது தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, அவருக்கு ஒரு அறை கட்டி அவருக்கு ஒரு டேபிள் வச்சு. ஏன் இவ்வளவு வெல் ப்ரிப்பேர்டாக செய்கிறா தெரியுமா? அவளுக்கு ஒரு தேவை இருக்குது. அது யார்கிட்டையும் சொல்லலை. அவள் ஜெபிச்சுட்டு இருக்கிறா. அவளுக்கு குழந்தை இல்லை. புரியுதா? அது வெளியில் யார்கிட்டையும் சொல்லலை. ஊழியக்காரன்ட்டே அவள் என்ன சொல்கிறா? என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறேன் ஐயா, ஹாப்பியஸ்டாக இருக்கேன், ஹாப்பியஸ்ட் உமன் ஐ எம், எதுக்கும் குறையில்லை எனக்கு. ஆனாலும் தேவ மனுஷன் சொல்கிறான், அவளுக்குள்ளே ஒரு குறை இருக்குது. கர்த்தர் அதை எனக்கு மறைத்து வைத்திருக்கிறார். பாருங்க எப்படி டிக் பண்ணுறாரு பாருங்க கர்த்தர் ஸ்பிரிச்சுவல்ல. நீங்கள் வேண்டாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஃபைன். சம்திங் இஸ் தேர். இதெல்லாம் போய் இவட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? கர்த்தர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஊழியக்காரன்ட்ட போய் இதெல்லாம் போய் சொல்லுவாங்களா? ஆமென். கர்த்தர்கிட்ட நான் பேசுகிறேன், கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டாக பாயிண்ட் பண்ணி கேட்குறேன். இதெல்லாம் தெரிஞ்சு தான் பார்த்தீங்களா அவள் சொல்கிறா. பார்த்தீங்களா? இட்ஸ் த நாலேஜ், இட்ஸ் த அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு தேவன் செய்ய போகிறார், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார், ஏதோ ஒரு பலமான காரியத்தை செய்ய போகிறார். அதுக்கு அட்வான்ஸாக கர்த்தர் என் கூட பேசுகிறார். அதுக்கு அட்வான்ஸாக கர்த்தர் எனக்கு இந்த தேவ மனுஷனை அனுப்பியிருக்கிறார். அதுக்கு அட்வான்ஸாக கர்த்தர் இந்த வார்த்தையை என் காது கேட்க வச்சிருக்கிறார், என்னை பேச வச்சிருக்கிறார். பேசு, நாலேஜில் பேசு, அண்டர்ஸ்டாண்டில் பேசு, விஸ்டமில் பேசு. அதை பற்றி நீ கவலைப்படாத. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை மறிச்சு போச்சுங்க. மறிச்சு போன பிறகு கூட அவன் என்ன செய்கிறா பார்த்தீங்களா? கணவர்கிட்ட சொல்கிறா, எனக்கு சேனை வச்சு கூட நான் தேவ மனுஷனை போய் பார்க்க போகணும். அமாவாசை இல்லையே, ப்ரேயர் டே இல்லையே, எதுக்கு நீ போய் பார்க்க போகிற? யூ ஹேவ் நோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். உனக்கு ஸ்பிரிச்சுவல் விஸ்டமும் கிடையாது, நாலேஜும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டும் கிடையாது. அப்படி சொல்லலை, சொல்கிறேன் வித் ஹம்பிள். என்ன நினச்சிட்டா? எனக்கு சேனை வச்சு கொடு, கழுத மேலே எனக்கு எல்லாத்தையும் பக்காவாக உட்காந்து போகிற மாதிரி வச்சு கொடு. நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டு வந்திருக்க? செத்து போன என் மகனை அவருக்கு தங்க கொடுத்தேன் பாரு ரூமு, அங்கே உள்ளே போட்டு பூட்டிட்டு வந்திருக்கிறேன். அது உனக்கு தெரியாது. ஆமே. என்னோட டெட் ஒன்று எங்கே வச்சுட்டு வந்திருக்கேன்? அவருக்குன்னு நான் கொடுத்தேன் பாரு ரூமு, அங்கே பூட்டிட்டு வந்திருக்கிறேன். இப்போ எங்கே போகிறேன்? அவரை போய் கூப்பிட போகிறேன். அவர் வந்து ஜெபிப்பார், என் மகனுக்கு சுகம் கிடைக்கும். இட்ஸ் த நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்ட். சும்மா இல்லை. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் காண வைப்பார், காது கேட்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அதே மாதிரி யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்கள். சமாரியா ஸ்திரீ ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? அவளுக்குள்ள ஜென்ம சுபாவம் என்ன இருந்தது? நீர் யூதனாக இருக்க, நான் சமாரியாளாக இருக்க, எப்படி என்னிடத்தில் இதெல்லாம் கேட்கலாம்? ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த எங்கள் பிதாக்களை யாக்கோபை பார்க்கிறேன் பெரியவரா? எல்லாம் ஜென்ம சுபாவம். ஆனால் சடன் பாருங்க 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எப்படி இது நடந்தது? கர்த்தர் சொன்னார்,
இந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது நித்திய ஜீவகாலமாக உனக்குள்ளே ஊறுகிற ஜீவ நீரூற்றாக இருக்கும். That is the fountain, spiritual fountain. ஸோ அதை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும். Call your husband. Amen. Knowledge, wisdom, understanding. She said, I have no husband. கரங்களை உயர்த்தி கத்தர்களில் சொல்லுங்க. Amen. I have no husband. ஆண்டவர் சொல்றார், உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவ 6வது. நீ உள்ளபடி சொன்னாய், உள்ளபடி சொன்னாய், நாலேஜில் சொன்னாய், அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொன்னாய், விஸ்டமில் சொன்னாய், அருமையாக சொன்னாய். சடன் ஆன்சர், சடன் ஆன்சர். பீட்டர் சடன். ஃபர்ஸ்ட் மாம்சத்தில் பேசிட்டான், சடன். அது அப்படியே நீ ஆவியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, ஆவியில் நாலேஜில் கொண்டு வா, ஆவிக்குரிய விஸ்டமில் கொண்டு வா, ஆவிக்குரிய ஞானத்தில் கொண்டு வந்து பேசு. அது நீ தான் ஞானம் உள்ள ஸ்திரீ. அதுலேயே தேஞ்சரி காடு மாதிரி ஸ்டக்கிலேயே ஓடிட்டு கிடக்காது. நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் நிறைவுல இருந்து பேசுற. அவ சொன்னா இவர் தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். இவ சொல்றா நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடக்க, பேச, ஜெபிக்க ஆவிக்குரிய அறிவு முக்கியம். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் மஸ்ட். 2வதாக பாருங்கள், கொலோசியர் 1:9, நீங்கள் எல்லா ஞானத்தோடும், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய பகுத்தறிதலுக்கு விஸ்டம் அவசியம். ஆமென். திஸ் இஸ் கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். 1 Corinthians 12:8 இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் இஸ் த கிரைஸ்ட் விஸ்டம். இதுதான் எஸ்யா 11:2 நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். எங்கே தங்கி இருப்பார்? லூக்கா 2:40. இதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆண்டவரே நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங், இதில் என் பிள்ளையை நிரப்பும். என்ன முதல்ல நிரப்பும்? எனக்கு கொடுத்ததுலேருந்து என் பிள்ளைக்கு கொடுக்கட்டும், எனக்கு கொடுத்ததுலேருந்து பிள்ளைக்கு கொடுக்கட்டும். சமாரியா ஸ்திரீ பாருங்கள், என்ன நிரப்பும்? நீ எனக்கு கொடுத்ததுலேருந்து நான் சமாரியாவுக்கு கொடுக்கட்டும். சுனேமியால் பாருங்கள், என்னை நிரப்பும், எனக்கு கொடுத்ததுலேருந்து நான் கணவனுக்கு கொடுக்கட்டும், என் பிள்ளைக்கு கொடுக்கட்டும். இதுதான் சீக்ரெட். பாருங்க, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினாலே நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. 1 கொரிந்தியர் 1:24. வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறுங்க, நிறைவேறும். இருப்பார்னா இருப்பார், அவர் மேலே இருந்தது. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பலனாகவும் இருப்பார், ஞானமாகவும் இருப்பார். உங்கள் பேச்சில், செய்கையில், உங்கள் நடத்தையில், உங்கள் ஆக்டிவிட்டியில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் வேலையில், படிப்பில், உங்கள் கேரியரில், எல்லாத்துலேயும் கர்த்தர் ஞானமாகவும் பலனாகவும் அறிவாகவும் இருப்பார். அறிகிற அறிவின் வாசனையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். இது உண்மைங்க. உங்களை கொண்டு போய் எங்கே தூக்கி போட்டாலும் சரி. யோசேப்புக்குள்ளே இந்த 3 இருந்தது, நிறைய பேருக்குள்ளே இருந்தது. தானியலுக்குள்ளே இருந்தது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ளே இருந்தது, பவுலுக்குள்ளெல்லாம் சாதாரணமாக இருந்தது, ஃப்ளோடாக இருந்தது. எஸ், இதை வச்சு தான் தேவன் அப்படியே பார்த்துட்டே வந்து உங்களை நிரப்ப முடியும். நீங்கள் எங்கே போனாலும், உங்களை எங்கே தூக்கி போட்டாலும், ஜெயிலில் தூக்கி போட்டாலும் சரி. யோசேப்பை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, அங்கே ஒயின் மேக்கர், பிரெட் மேக்கருக்கு மத்தியில் இது வெளிப்பட்டது. இந்த ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி. ஆமென். அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து பேசுவது. இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை உயர்த்துவார். ஆமென். வாட் அ ப்ராஃபஸி. 3 நாளுக்குள்ளே உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரெட் மேக்கருக்கு என்னது? இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை தூக்கில் போட்டுருவான்.
இருக்கிறது இதான், போ. ஆமே. வைன் மேக்கருக்கு என்னது? 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்துவான், மீண்டும் உன் ஸ்தானத்தில் உன்னை உயர்த்தி வைப்பா, பழைய ஸ்தானத்தில் உனக்கு தருவான், பழைய ப்ரமோஷனோட உனக்கு வரும். எஸ் எஸ் வெயிட். பிரைஸ் காட். முதல்ல அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க, அதை விசுவாசித்து ஜெபிங்க, அதை விசுவாசித்து ஜெபிங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது போல கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நல்ல மனுஷன் நல்ல இருதயத்திலிருந்து அவைகளை எடுத்து கொடுக்கிறான். உங்கள் இருதயம் நல்லதாக இருக்கணும். ஆனால் இந்த கிருபைக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? நல்லதாக இருக்கும். நம்மை போல ஒரு மனுஷனேன்னு யாரை தெரிஞ்சதா பார்த்தீங்களா? ஆதாமன். நம்ம போல அந்த இதில் எவ்வளோ இன்னைக்கு நம்மளையும் அப்படி தாங்க. அவர் இமேஜ் கிறிஸ்துவின் சாயல்ல வச்சிருக்காருன்னா எவ்வளவு இன்னசென்ட் காட், எவ்வளவு பிளானாக நம்மளை அவருடைய சாயலில் வச்சு அவ்வளவு இதை கொடுத்து, கிஃப்டை கொடுத்து, கிருபையை கொடுத்து, ஐஸ்வர்யங்களை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை நிரப்பி வச்சுருக்காருன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறேனே தப்பாக எடுக்காதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் யோசித்து பாருங்கள். அதுக்கு சாலிட் எக்ஸாம்பிள் பாஸ்டர். ரட்சிக்கப்படுவதுக்கு எப்படி இருந்தோம்? ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாது. மேஜையிலேருந்து இவ்வளோ துணிக்க கூட கிடையாது. அது கூட கிடைக்குமா? அந்த அறிவு கூட கிடையாது. வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான். ஆமாம், அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இப்படி இப்படி எப்படி பார்த்தாலும் ஃபெயிலியர். பிரைஸ் காட். ஆஃப்டர் ரிசீவ் கிரைஸ்ட், ஆஃப்டர் ஹிஸ் இமேஜ், ஆஃப்டர் ஹிஸ் நாலேஜ், ஆஃப்டர் ஹிஸ் விஸ்டம், ஆஃப்டர் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல். இதெல்லாம் ருசிக்கணும், ருசிச்சு பாடணும். ருசிச்சு பாடியிருக்கார் தேவ மனுஷன், ருசிச்சு இருக்கார். கர்த்தர் நல்லவர் என்பதை சும்மாலாம் பாட முடியாது. அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியமே, அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா. ஆமென். தேங்க் யூ லார்ட். அன்பினால நிரப்பப்படும், அறிவினால நிரப்பப்படும். அவர் அறிகிற அறிவு. நல்லவர், நல்லவர் ஐயா, நல்லவர், போதுமானவர். ஆமென், போதுமானவர். அவங்ககிட்ட ஜஸ்ட் கத்த சொல்லிட்டு போயிடுவார், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. ஆண்டவரே அல்லேலூயா, இது போதும், இது போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஞானம் 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 ஞானம். நான் அதில் தருவீங்கன்னு நினைச்சேன். இது போதும்னா எல்லாமே உனக்கு வந்துடும். ஆமென். பிரைஸ். நீ சின்ன சின்ன தவறு பண்ணும் போதெல்லாம் அது அப்படியே தள்ளிட்டே போயிடும். கிருபைன்னு என்னது? தகுதி இல்லாதவர்களுக்கு. இப்போ தகுதி பார்த்து கொடுத்தாருன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கும் ஒன்றும் நிற்காது. கொடுத்தது அந்த இரவிலே பிடுங்கப்படும். உண்மைதானா? தகுதி பார்த்து கொடுத்தாருன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? உன்னிடத்துலேருந்து எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்துருவார். தகுதி இல்லாதவங்களுக்கு தான் கிருபை. இந்த கிருபை மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம்.
ஹல்லேலூயா, ஆமென். இதை தருபவர் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். உங்களுக்கு தேவ ஞானம் தேவைன்னா கர்த்தர் பேசுவதை கவனமாக கேட்கணும். மத்தேயு 13:9 சொல்லுகிறது, கேட்கறதற்கு காதுள்ளவன் கேட்க. நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே. ஆமென். தாழ்மையுடன் நம்ம கீழ்ப்படியும் போது யோவான் 14:15 சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அதே போல் ஆஸ்க் ஹிம் சின்சியர். குறைவு இருந்தாலும் உண்மையாக கேளுங்க. யாக்கோப் 1:5 சொல்லுது பாருங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஞானத்தில் குறைவாக இருக்கப்பா, அவசரப்பட்டுடுறேன், சமயத்தில் இப்படி அறிவில் குறையாக இருக்கிறேன், புரிந்து கொள்ளுதல் எனக்கு புரிய மாட்டேங்குது, மரமண்ட மாதிரி சமயத்தில் இருக்குது, ஒரு காரியத்தை பேசுனா எனக்கும் தான் தெரியுது, அதை தக்க வச்சுக்க தெரியல, அதான் அறிவு, நாலேஜாக நடக்க தெரியலை, ஞானமாக எனக்கு பேச தெரியலை, நான் எதையாவது பேசிடுறேன், எமோஷனலாக பேசிடுறேன், அதனால் எல்லாமே இதை என்ன ஆயிடுது, ஃப்ளாப்பாக போயிடுது. ஆமென். பேதுரு மற்றும் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே. பேதுரு அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் தான் சொல்லணும், சரி நீ போயிட்டு வா அப்படின்றப்பார் இல்லையா. ஆனால் பேதுரு அடுத்தது என்ன சொல்லிட்டான், ஞானமா ஆகிலும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசினாரா, சரி போய் போடு அப்படின்னு சொன்னாரா. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ வேதம் சொல்லுகிறது, அடுத்தது சீக் ஹிம் டெலிஜென்ட்லி, ஊக்கமாக தேடணும், விடக்கூடாது, உனக்கு கிடைக்கலன்னு விட்டுறக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, அதை ஊக்கமாக தேடணும். ஏசாயா 55 இருக்கு பாருங்க, 6-7 வாசிங்க. ஏசாயா 55:6-7 அடுத்த பகுதிக்கு போவோம் வேகமா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நேற்றைக்கு கண்டடைஞ்சிருக்கலாம், அந்த சமயம் கிடைச்சது, நான் விட்டுட்டேன். இப்போ கண்டடையத்தக்க சமயத்துக்கு வெயிட் பண்ணுறேன், சரியாக தேடி கண்டுபிடிச்சிருவேன். இப்போ அடுத்தது இந்த வார்த்தை வந்துச்சுன்னா சரியாக பிடிச்சிருவேன், அடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா சரியாக பயன்படுத்திடுவேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிறார். இந்த விஸ்டமில் தான் நிறைய காரியங்களை கோட்டை விடுறோம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே, எனக்குள்ள துன்மார்க்கம் இல்லை, என் ஃபெலோஷிப்பில் அப்படி இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படி இருக்குது. துன்மார்க்கமாய் சங்கீதம் 1 வருது இல்லை, ஆலோசனை, எனக்கு இப்படியே ஆலோசனை கொடுத்துட்றாங்க, தவறாக கொடுத்துட்றாங்க எனக்கு. துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்கார விட போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எப்படியோ போயிடுறேன், எல்லாமே ஃப்ளாப்பாக போயிடுது, மனசுக்கு சமாதானம் போயிடுது. ஆமென். உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தில் போய் ஏதோ நுழைஞ்சிடுறேன், ஏதோ செஞ்சிடுறேன், எல்லாத்தையும் ஃப்ளாப் ஆக்கி போட்டுடுறேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. ஞானமா இன்னைக்கு திரும்பு, அறிவா இன்னைக்கு திரும்பு, உணர்வா திரும்பு, அவர் அவன் மேல் மனதுருகுவார், அவர் அவன் மேல் மனதுருகுவார். எந்த மனதுருக்கம்? பரலோக மனதுருக்கம். இந்த உலகத்துக்குரிய மனதுருக்கம் இருக்கும், ஐயோ பாவம். ஆமென். அந்த மனதுருக்கம் யாருக்கு வேணும்? தூக்கி வை. ஆமென். நம்ம ஃப்ரெண்டாக சேர்த்துப்போம், பாவம். யாருமே கம்பெனி இல்லை, யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, நம்ம சேர்த்துப்போம். கேர்ஃபுல். கர்த்தருடைய கம்பெனியனுக்குள்ளே போ, கர்த்தருடைய பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போ, அவர் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பு, நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு
இந்த வசனம் கர்த்தர் யாருக்கோ பேசுகிறார், யாருக்கோ பேசுகிறார், பாயிண்டாக பேசுகிறார். கர்த்தரிடத்துக்கு திருமணம், நீ ஞானமாக நடக்கணும். உனக்கு கர்த்தர் எப்படி இருந்தெல்லாம் உன்னை சுகமாக்கி இருக்கிறார், எப்படி இருந்தெல்லாம் ஆசிர்வதித்திருக்கிறார், எப்படியெல்லாம் உனக்கு ஞானத்தை கொடுத்து, மேன்மையை கொடுத்து, வேலையை கொடுத்து, அறிவை கொடுத்து, படிப்பை கொடுத்து, உயர்ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். ஜாக்கிரதையாக இருந்து திரும்பணும். நான் இப்படி சில பிள்ளைகளுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லியிருக்கேன். அவங்க அதை கேட்டு திரும்பி இருக்காங்க. அது நடந்திருக்கு, நடந்து நல்லா இன்னைக்கு மாறி இருக்காங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. சந்தோஷம். அதுதாங்க சபை, அதுதான் சபை. எல்லாரும் நூல் பிடிச்ச மாதிரி நடக்க முடியுமா? முடியாது தான். எல்லாம் அப்படி இப்படி இப்படி வரும். ஆனாலும் திரும்பணும். யூ மஸ்ட் டர்ன். ஆமென். மூன்றாவதாக ஆவிக்குரிய கொலோசியர் 1:9, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், விவேகம். அதுக்கு என்ன போட்டிருக்கு தம்பி? அங்கே படி. கொலோசியர் 1:9 இங்கிலீஷில் படி. மைக் வந்துச்சா? For this cause we also இல்லை இதில் For this sorry, KJV. For this cause we also, since the day we heard it, do not cease to pray for you and to desire that ye might be filled with the knowledge of his will in all wisdom and spiritual understanding. Spiritual understanding. விவேகத்துக்கு இன்னொரு பெயர் என்னது? அண்டர்ஸ்டாண்டிங். என்னெல்லாம் பார்த்தோம்? நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங். அறிவு, ஞானம், விவேகம், உணர்வு. அதான் விவேகம், அண்டர்ஸ்டாண்ட். விவேகத்தோடு நடக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நடக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த விவேகத்தினாலே முதலாவது நிரப்பின ஒரு மனிதன். யாத்ராமம் 31:3 வாசிங்க. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னினாலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை பொன்னிலையும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதுக்கு உண்டான விவேகம், அண்டர்ஸ்டாண்டிங். ஆசாரிப்பு கூடாரத்தில் யார் அந்த மனுஷன்? பெசலேயேல். ஆவியானவர் முதல்ல பைபிளில் ஒருத்தர் நிரப்பினார்னா இந்த கிஃப்டில் தான் நிரப்பினார். பெசலேயேல் அவனை தான் முதல்ல நிரப்பப்பட்ட தேவ மனுஷன். பெசலேயேல் வேறு யாரையும் நிரப்பலை, கர்த்தர் அவனை தான் நிரப்பினார். கிஃப்ட்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் கிஃப்ட், அதுக்காக நிரப்பப்பட்ட மனுஷன். நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பெசலேயேல். அடுத்து 4-5 படிங்க. வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும். ரத்தினங்களை முத்திரை வெட்டு அப்படின்னா ரத்தினத்தை அப்படியே எடுத்து கொண்டு கூட வச்சிடலாம், பாலிஷ் போட்டு. அதை முத்திரை வெட்டுனா அந்த ஷேப்பிங்கில் கொண்டாதான் தான் அந்த லூமினஸ் உள்ளுக்குள்ளேருந்து அது அப்படியே வரும். அந்த ஒளி பிரகாசமாக இருக்கும். இந்த பக்கம் ஷேப், இந்த பக்கம் ஷேப், இந்த பக்கம் ஷேப், இந்த பக்கம் ஷேப், 4 பக்கமும் அப்படியே வரும். அந்த ஞானத்தில் அவனை நிரப்பினாராம் கர்த்தர். பிரைஸ் காட். ஆமென். ஆவியானுடைய வார்த்தையின் மூலம்தான் நமக்கு உணர்வு, அவைகளை கொண்டுதான் கர்த்தர் பேசுவார். ஓகே. சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உணர்வு அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொய் வழி கூட உங்கள் இடத்துல இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் இடத்துல இருக்க விட மாட்டீங்க, கணவர் இடத்துல இருக்க விட மாட்டீங்க, மனைவியின் இடத்துல இருக்க விட மாட்டீங்க, வீட்டுக்குள்ளே இருக்க விட மாட்டீங்க. கட்டளைகளால் உணர்வு அடைஞ்சிட்டிங்கன்னா கர்த்தருடைய கட்டளை. அதை இங்கிலீஷில் படிப்பா. From your precepts I get understanding. Therefore I hate every false way. யார் எனக்கு சொல்லணும் தேவையில்லை, நானாக விலகிடுவேன். கொஞ்ச காலம் அப்படி இருந்தேன். இல்லை
ஏதோ தெரியாத்தனமாக இருந்துட்டேன். ஆனால் நீங்கள் இருக்கும்போது கூட பவுல் உணர்வோடு சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் அல்ல எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அப்படி செய்ய தூண்டுகிறது ஆண்டவரே. உணர்வோடு சொல்கிறேன், எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்க. பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தேன், மேன்மை ஆவிக்குரிய மேன்மை பாராட்டுகிறது தகுதி அல்ல, எல்லாம் கரெக்டு. ஆனால் என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அதை என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்திக்கிட்டே இருக்கு. ப்ளீஸ் ரிமூவ் ஃப்ரம் மீ. அதிலிருந்து என்னிடத்துலேருந்து அதை என்ன செய்யும், எடுத்து போடும். கர்த்தர் அருமையாக எடுத்து போடுறாருங்க. அவனுக்கு தெரியாமலே எடுத்து போட்டுறார். எடுத்து போடுறேன்னு கூட சொல்லலை. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம். நீ எதை பலவீனமாக நினைக்கிறியோ அதில் என்னை புரிஞ்சு கேட்ட பற்றியா, என்னை அறிஞ்சு கேட்ட பற்றியா, உணர்வோடு கேட்ட பற்றியா, நான் நிச்சயமாக செய்வேன். திருப்பி அடுத்த நாள் நம்ம அதே காரியத்தை செய்கிறோம், அதுக்கு உடனே கருத்தை தள்ளிடுவார்னு நினைக்கிறீங்களா? தள்ள மாட்டார். இந்த ஃபார்முலாவை நீங்கள் தொடர்ந்து கையில் வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபார்முலாவை நீங்கள் மறக்கக்கூடாது. கொலேசியர் 1:9 மறக்கக்கூடாது. நீதிமொழிகள் 2:6 பாருங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். Giveth cometh. For the Lord God giveth wisdom, out of his mouth cometh knowledge and understanding. அப்படிதானா? அப்படிதான் இருக்குல்ல? படி. Lord giveth wisdom. பாருங்க, எல்லாமே வந்துருச்சு பாருங்க, எல்லாமே இந்த வசனத்தில் வந்துருச்சு. படிங்க. For the Lord giveth wisdom, out of his mouth cometh knowledge and understanding. ஆமென். ஸ்தோத்திரம். எஸ். பாருங்க, ஆதியாகமம் 41:38-39 படிங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல, பாருங்க, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. யோசேப்புக்கு ஒரு ரெவலேஷன் இருந்தது. அந்த ரெவலேஷன் நம்ம எப்படி தவறாக பயன்படுத்தினான்னு உங்களுக்கே தெரியும். பெருமையில், ப்ரைடில், பலவர்ணம் அங்கே விரும்பி கேட்டு அதை நிமித்தம் சில காரியங்களை இழந்து போனான். ஆனாலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங் அவனை விட்டு போகவே இல்லை. அதனால தான் அவனுடைய ஊழியத்தினுடைய எண்டில் பாருங்கள், அந்த பார்வோன் அவனை குறித்து சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீங்கள் பரலோகம் போகும்போது உங்களுக்கு இப்படி தான் கர்த்தர் சொல்லணும். நிரப்புனதுக்கு பாத்திரமாக இருந்து உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் யாருமே இல்லை. விவேகமாக செஞ்சு, விவேகமான ஸ்திரியா, விவேக மனுஷனா, ஞானமுள்ள ஸ்திரியா, குணசாலியான ஸ்திரியா எல்லாவற்றையும் நீ செய்து முடித்து வந்திருக்கிறாய் அப்படின்னு உங்களை பரலோகம் ஏற்றுக்கணும். ஆமென். ஸோ ஒபீடியன்ஸ் லீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங். கீழ்ப்படிதல் நம்மை புரிந்து கொள்வதற்கு நேராக நடத்தும். யோசேப்பு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தான். எவ்வளோ தேவையில்லாத காரியத்திலலாம் அவன் மேலே பிசாசு போட்டுச்சு. பொறுமையோடு கீழ்ப்படிந்தான். வாசிங்க 2 கொரிந்தியர் 4:1 வாசிங்க. ஜெபம் பண்ணுவோம். 2 கொரிந்தியர் 4:1. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள்
சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இது சபையில கூட இருக்கு. அவிசுவாசிகள் சபையில் விசுவாசியாக இருந்து கொண்டும் அவிசுவாசியாக நம்ம இருக்கிறதுக்கு இந்த ஒளினா என்ன ஒளி? ஞானத்தின் ஒளி, அறிவின் ஒளி, உணர்கிற அந்த வாசனை. இதை ஒளியை பிசாசு கட் பண்ணிடுறான் நிறைய பேருக்குள்ள. அப்போ அவங்க ஜஸ்ட் மேனாக ஆயிடுறாங்க, ஜென்மஸ்வாமாக மாறிடுறாங்க. ஸ்பிரிச்சுவல் மேன்லேருந்து எப்படி மாறிடுறாங்க? ஜென்மஸ்வாமாக மாறிடுறாங்க. இங்கே தான் கோளாறு. ஒன்றுமே செய்ய முடியாது. நான் தான் சொன்னேன்ல, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பேக்கில் போயிடும். எத்தனை வருஷமாக சபைக்கு போகிறீங்க? 30-40 வருஷமாக போகிறோம். தெரியும், எனக்கு நிறைய பேர் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் துக்கத்தோடு சொல்ல கேட்டிருக்கிறேன். என்ன தான் அப்போது உங்களுக்கு நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. ஆண்டவருக்குள்ளே இருக்கேன் பாஸ்டர், நான் இங்கே சொல்லலை, நம்ம சபையில் சொல்லலை. இங்கே இருந்தால் அப்படி இருக்க விட மாட்டோம். அப்படி இருக்க விட மாட்டோம். உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஒரு சகோதரன் வருவான் தெரியுமா, சந்திரசேகர், ஏழுமலை, அதெல்லாம் தெரியுமா? அதுங்களா? இந்த பேரை சொன்னோடனே உங்களுக்கு தெரியல. நான் சொல்கிறது யார் சொல்லுங்கள்? 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் இறந்துட்டார், 2 பேர் வந்தாங்க. சபை ஆரம்பிக்கும் போதுலேருந்தே இருக்காங்க. பாருங்கள், அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு அந்த பையன் ஜெபம் பண்ணிவிட்டு என் காலில் அப்படியே விழுந்துட்டான். பாஸ்டர், எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க, எங்கள் அண்ணனை சூனியை வச்சு கொண்டுட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு சூனியம் வச்சுட்டாங்க, அவங்களால தூங்க முடியலை. இந்த வார்த்தையை கேட்ட நாள் முதல் அவ்வளோ நாள் சபையில் இருந்தாங்க. அப்போல்லாம் கூட நமக்கு அந்த அளவுக்கு பாரம் இல்லை. ஏதோ வந்தான் பாருங்கள், வருவான், 6 மாதம் வரமாட்டான். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும் நம்மளால்? சரி, எங்கேயோ போயிருக்கான் போல் வருவான் திடீர்னு. ஆனால் அன்னைக்கு ரொம்ப பாரம் வந்துச்சு. அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பேசுகிறது, அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அவங்க விளங்காத பாஷையை பேசுவாங்க, பேசுகிறதே புரியாது. அவன் அண்ணனுக்கு ஃபோன் நம்பரை கொடுத்து பேசினா, தம்பி எங்கேப்பா இருக்க? நான் மலைநாட்டில் இருக்கேன். மலைநாட்டில் இருக்கியா? அது எங்கே இருக்குது மலைநாடு? அவங்க ஊரை சொல்கிறான். அது அவ்வளோவா இதே கிடையாது, நாலேஜே இல்லை. ஆனால் இந்த சத்தத்தை கேட்ட உடனே, பாஸ்டர் இந்த வீட்டுக்கு போயிடுவேன், அம்மாட்ட கொடுக்குறேன் பாஸ்டர், போராடுது பாஸ்டர், ப்ளீஸ் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அவனுக்கு ஜெபம் பண்ணால், ஐயா நாங்கள் தவறெல்லாம் மன்னிக்கணும் ஏசப்பா. அவங்க என்னைய ஏசப்பான்றாங்க. ஏசப்பா எங்கள் தவறெல்லாம் மன்னிக்கணும், ஏசப்பா எங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கணும். அவங்க என்னைய போய் சொல்லிட்டுருக்காங்க. ஏம்மா, நான் ஏசு இல்லை, நான் மனுஷன், நான் ஊழியக்காரன், ஊழியக்காரன், உங்கள் பையன் ஊழியக்காரன் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் சொல்கிறான் அந்த பையன், எங்கள் அம்மாவுக்கு காதை அடித்து காதை செவிடாக்கிட்டாங்க. எப்படிப்பட்ட கொடுமைலாம் நடந்திருக்கு பாருங்கள். ஆனாலும் தொடர்ந்து ஜெபிங்க. கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் இந்த அறிவை, ஞானத்தை, உணர்வை அந்த குடும்பத்துக்கு தருவார். உண்மையில தருவார். கர்த்தருக்குள்ளே வந்துட்டா கர்த்தர் தருவாருங்க, கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். 6ஆம் வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பட்டதாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அறிவாகிய ஒளி. முழந்தாள் படிக்கணும். கொலோசியர் 1:9 படிப்பீங்களா சீக்கிரம்? இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் பார்த்தீங்களா, ஒரு இன்சிடெண்ட்டை கேட்டுட்டோம், ஒரு காரியத்தை கேட்டுட்டோம். இவ்வளோ வருஷமாக நம்ம காதில் விழலை. இன்னைக்கு இவ்வளோ வருஷமாக வந்தாங்க, சபையில் வந்தாங்க, போனாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அறிகிற அறிவு, அந்த நாலேஜ், அந்த விஸ்டம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்
இது இயேசுனுடைய வாழ்க்கையிலே நடந்ததுங்க. விடாமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான், விடாமல் என்னை தொந்தரவு பண்ணுறான். ஒரு ஓமையை சொல்கிறாரு. ஒரு சிநேகிதன் இரவில் வந்து அவன் தூங்க போயிட்டான். ஆனாலும் அவனுடைய மற்றொரு சிநேகிதன் வந்து கதவை தட்டி, இந்த நேரத்தில் எனக்கு நண்பன் வந்துட்டான், அவனுக்கு எனக்கு முன்பாக வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ எனக்கு கொஞ்சம் மாவு கொடு, நான் ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கு ஏதாவது செய்யட்டும். அவன் சொல்கிறான், நான் மனைவி பிள்ளைகளோட படுத்தாயிற்று, நீ போயிட்டு வா, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆனால் அவன் பாருங்க விடலை. எஸ், விடாமல் தட்டுறான். இதான் அறிகிற அறிவு. எப்படியாவது தருவான், எப்படியாவது தருவான், எப்படியாவது தருவான். அவன் பார்க்குறான், இவன் நண்பனுங்கிறதுக்காக நான் கொடுக்கலனாலும் இவன் என்னை தொந்தரவு பண்ணி கேட்குறானே, தொந்தரவு பண்ணுறான், தூங்க விட மாட்டான். அதே போல தான் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அல்லும் பகலும் இரவும் கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் நீதி செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக செய்வார். நம்ம சபையில் இருக்கிறோம், நீதியாய் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே அறிவில், ஞானத்தில், உணர்வில் நிரப்பப்பட்டு இந்த நாள் முதல் உம்முடைய பிள்ளைகள் செபிக்க, உணர்வோடு செபிக்க, உம்முடைய சமூகத்தில் எதையெல்லாம் சொல்ல மறக்கிறாங்களோ, எதையெல்லாம் கேட்க வெட்கப்படுறாங்களோ, எதையெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறதோ, இன்றைக்கு தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் அவங்களில் உண்டாக்கி இந்த அறிவையும் ஞானத்தையும் உணர்வையும் என் சபைக்கு தந்து கர்த்தாவே, இந்த 3 ஃபார்முலாவில் சபை செபிக்கணும்ப்பா. எப்படி பிசாசு கண்களின் நிச்ச, மாம்சத்தின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை என்கிற ஃபார்முலாவில் அன்றைக்கு மனுஷனை மேற்கொண்டதோ, இன்றைக்கு ஆவியானவர் கொடுக்கிற இந்த ஞானம், அறிவு, உணர்வு என்கிற இந்த மேலான வரங்களை கொண்டு பிசாசுகளை ஜெயிக்க, ஆண்டவரே பரலோகத்தின் மேன்மைகளுக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்க கர்த்தர் பலம் கொடுக்க செபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்த ஆசீர்வதிங்க அப்பா. எல்லாவித ஞானத்திலும் உணர்விலும் அறிவிலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையோடு கூட நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் நிற்க, அவருடைய ஞானத்தில், பலத்தில், உணர்வில் நிரப்ப செபிக்கிறேன். பலப்படுத்தி ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். கிருபைக்கும் வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்குமாக கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறும்.